எல்லாவற்றிற்கும் மேலாக மனதை உலுக்கியது கோவையில 10 வயது மாணவியின் மரணம். இது யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று. இது அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், நான் தாய்மார்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அரசாங்கம் சிங்கப்பெண்கள் நீங்க படை உருவாக்கினீர்கள், ஆனால் அந்த சிங்கப்பெண்கள் வளர்கின்ற சிங்கப்பெண்களை காப்பாற்ற முடியாமல் தவிக்கிறார்களே என்ற எண்ணம் மேலோங்குகிறது. முதலமைச்சர் உடனே தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது எனது கருத்து. தாய்மார்கள் அடிக்கடி நான் சொல்வேன், பெண் குழந்தைகளை கண்டித்து வளர்ப்பதை விட கண்காணித்து வளருங்க. பெண் குழந்தைகள் மிருகங்கள் நாட்டில் உலா வருகின்றன. அதனால பெண் குழந்தைகளை நீங்கள் கடைக்கு அனுப்பும் போதும் சரி, வெளியே அனுப்பும் போதும் சரி, சற்று பாதுகாப்பான சூழ்நிலையை உறுதி செய்யுங்கள் என்று நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்று மின்வெட்டு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்குது. சகோதரர் நிர்மல்குமார் அமைச்சர் அதிகாரிகள் மீது குற்றம் சொல்கிறார். அப்போ அதிகாரிகள் மீது குற்றம் இருந்தால் தீவிர நடவடிக்கை எடுத்து மக்கள் பாதிக்கப்படையாமல் இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. இன்னொன்று நான் சொல்றேன், நான் ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தனால சொல்றேன். மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் ஒரு 10 நாட்களுக்குள்ளே பல பிரச்சனைகளை சந்திப்பதால் ஒரு சர்வ கட்சி தலைவர்களின் கூட்டம் கூட்டி ஒரு ஆரோக்கியமான விவாதம் நடைபெற்றால் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வரும் என்பது எனது தாழ்மையான கருத்து.